ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி, ஓம் சக்தியே, மறுவூர் அரசியே. நல்லதே நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரமல்லவா இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதம். என் குழந்தை உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ இன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. என் தங்கமே, எல்லோரும் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள், எல்லோரும் என்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். யாருமே என்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்து கொள்வது இல்லை. நான் என்ன செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே. ஆனால் இதையெல்லாம் நினைக்கின்ற உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் என் தங்கமே, நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாயா? என் குழந்தையே, உன்னை எத்தனை பேர் என்னவாக நினைத்தாலும் சரி, வாழ்க்கையில் உன்னை எங்கே ஒதுக்கி வைத்தாலும் சரி, இந்த தாயானவள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை என்று வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த வராகியானவள் நின்று கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்கமே, பணம்தான் உலகம் என நினைக்கும் சிலரிடம் போய் சொல்லிவிடு, பூமியை தவிர வேறு எங்கும் பணம் செல்லுபடி ஆகாது என்று. இங்கு மட்டும்தான் இருக்கும் வரை அவர்களால் அதை அனுபவிக்க முடியும். இங்கிருந்து சென்ற பிறகு அவர்களால் என்ன செய்ய முடியும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து அழகாக எப்படி பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று. என் தங்கமே, மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலே பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது. என் குழந்தையே, மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல. இதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனினுடைய செல்வமோ பொருளோ கிடையாது. போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மாற்றும் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பானதாக மாறிவிடும். என் பிள்ளையே, ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, இந்த நிலையை நீ எப்பொழுது வாழ்க்கையில் அடைகிறாயோ அப்பொழுது உனக்கு மனதிற்குள் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான நேரத்தை நீயே உருவாக்கி கொள்ள தொடங்கு. யாரும் உனக்கானது அங்கே நிர்ணயிக்க கூடாது. நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது. என் குழந்தையே, என்னென்னவோ எண்ணங்கள் உன் மனதிற்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது, இத்தனை பேரும் உன்னை சுற்றி நடந்து கொள்கின்ற செயல்களை பார்க்கும் பொழுது மனது படுகின்ற பாடு என்னவென்பதை அம்மா நான் நன்கு அறிவேன். என் தங்கமே, அவர்கள் எனக்கு கோடி கோடியாக கொண்டு வந்து என்மேல் கொட்டினாலும் அவர்கள் நினைத்த காரியத்தை செய்ய நான் செய்து கொடுப்பேன் என்று அவர்கள் நினைத்தாலும் இந்த அம்மா ஒருபோதும் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பணம் என்ற ஒன்று இந்த தெய்வத்திடம் ஒருபோதும் செல்லாது என்பதை புரிந்து கொள். உண்மையான அன்பு கொண்டு என்னிடத்தில் வந்து நிற்கின்ற எல்லோருக்குமே அவர்கள் வாழ்க்கையில் கேட்ட வரங்களை நான் கொடுப்பேன் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துவிடாதே. அன்பு என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே. தனக்கொரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் எளிதில் இந்த மனம் ஏற்றுக்கொள்ளாது.
தன் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்தால்தான் தெரியும் வாழ்க்கையின் கடினமான பக்கம் என்றால் என்னவென்று. நாம் இன்னொருவர் கஷ்டம் என்று சொன்னால் அதனை எளிதாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் என் தங்கமே, வாழ்க்கையில் நமக்கு வரும் பொழுதுதான் புரியும் இவர்களும் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்று. என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது. நீ இப்பொழுதே இந்த அளவிற்கு வாழ்க்கையில் சோர்ந்து போய் விட்டாயானால் இனி வரும் நாட்கள் எல்லாம் இதை விடவும் சற்று கடினமாகவே இருக்கும். ஆனால் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடக்க வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, என்றுமே வாழ்க்கையில் உனக்கு என்ற தன்னம்பிக்கையை கொண்டு நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உழைக்க வேண்டிய வயதல்லவா இது? இன்று நீ அதனால்தான் ஓடிக்கொண்டிருக்கிறாய். வாழ வேண்டிய வயது இதுதான் என்பதை நீ மறக்க கூடாது. அதை நீ நினைவில் எந்நாளும் வைத்திருக்க வேண்டும் என் தங்கமே. எந்நாளுமே வசதி வாய்ப்புகள் பணம் என்று அதை பற்றி சிந்திக்காமல் உனக்கான நேரம் இது, இதை நீ அனுபவிக்க வேண்டும், இது உனக்கான வாழ்க்கை என்பதை மட்டும் நீ மனதிற்குள் புரிந்து கொண்டு நடந்தால் போதும். என் தங்கமே, நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்று மனதிற்குள் முழுமையாக நினைத்துக்கொள். நடந்த பிறகு நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்து கொள்ள வேண்டும். அப்படி நீ நினைக்க தொடங்கினால்தான் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாய் மாறும் என்று தெரியவில்லை. ஆனால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தாற் போல எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் என்பதை நீ கண்கூடாக பார்க்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதனை மிஞ்சவும் இந்த உலகத்தில் வேறொரு உயிரினம் யாரும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். துரோகத்தை செய்பவன் எங்கிருந்து எப்படி செய்வான் என்பது யாருக்கும் தெரியாது. உடன் இருந்து கொண்டு உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருப்பவன் தானே செய்கிறான் அந்த துரோகத்தை. அதனால் இது போன்ற மனிதர்களிடம் எந்நாளும் என் குழந்தை நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும். என் தங்கமே, நீ விழுந்து விடுவாய் என்று நினைப்பவர்களிடம் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்று முதலில் உன்னை நீ உறுதிப்படுத்திக் கொள். நிச்சயமாக நம்மால் முடியும் என்பதை முதலில் நீ நிலைநிறுத்தி வைத்துக்கொள். உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று யாரும் உன்னை ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் என்றால் அதை நினைத்து சோர்ந்து போவதை விடுத்து அங்கே நீ உன்னை உன் மனதிற்கு மிக பெரிய உறுதியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். இவர் என்ன சொல்வது, நாம் என்ன வீழ்ந்து போவது, இவர்கள் முன்னால் தான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராகியம் அப்பொழுது உனக்குள் வந்துவிட வேண்டும் அல்லவா? அதிகாரத்தை வைத்து யாரையும் இங்கு யாரும் அடக்கிவிட முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. உன் கையில் பணம் இருந்தால் அது உனக்கானது. அதை வைத்து இன்னொருவனை அதிகாரம் செய்வது என்பது அங்கே முடியாத விஷயம். அதனால்தான் அம்மா உனக்கு ஆணித்தனமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவனிடம் என்ன இருந்தாலும் அதை பற்றி நீ கவலைப்படாதே. அவனிடம் இருப்பதை வைத்து என்னிடம் அவன் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை ஒருபோதும் அவனால் விலைக்கு வாங்கிவிட முடியாது. நான் யாரிடத்திலும் அப்படி இறங்கி போகின்ற அவளும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உன்னுடைய அன்பிற்கு ஈடானது வேறு எதுவும் கிடையாது. என் தங்கமே, நான் உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு எதுவும் செய்ய நினைப்பது இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுப்பேன். என்னை மட்டுமே நம்பியிருக்கின்ற என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் எந்நாளும் உறுதுணையாக இருந்து உனக்கு வருகின்ற அத்தனை பிரச்சனைகளிலும் இருந்து உன்னை காப்பாற்றி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக அம்மா உனக்கு துணையாக நின்று செய்து கொடுப்பேன். அதில் உனக்கு வெற்றியையும் பெற்று கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அம்மா உன்னோடு இருக்கிறாள், உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருக்கிறாள் என்ற உணர்வு எந்நாளும் உனக்குள் இருந்துவிட்டாலே போதும். இதைவிட வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை என்ற எண்ணம் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற துரோகங்களும் சூழ்ச்சிகளும் உன்னை எதுவும் செய்யாது என்ற நம்பிக்கையை உனக்குள் நீ வளர்த்தி கொள்ள வேண்டும். நம் தாயானவள் இருக்கிறாள். அவர்கள் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொள்வார். அவர்கள் நமக்கு நன்மை
எதுவோ அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் என் தங்கமே. எப்பொழுதுமே வாழ்க்கையில் முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன். அவன்தான் உன்னுடைய முதுகிலும் குத்துவான், உன்னிடத்தில் வந்து உனக்கு ஆறுதலும் சொல்வான். ஆனால் துரோகிகளை எல்லாம் நீ அறிய மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இன்னமும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, இவை எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து தருகிறேன். உன்னை முதுகில் குத்தியது யார், உன் கண்களை துடைத்தது யார் என்பதை மிக விரைவாகவே நீ அடையாளம் காண போகின்றாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய கஷ்டகாலம் இன்றோடு முடிய போகிறது. என் பிள்ளையே, அம்மாவின் வாக்கில் உனக்கான நம்பிக்கை இங்கே பிறக்கிறதல்லவா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாக்கினை கேட்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து நல்ல தெளிவு பிறக்கிறது என்று அம்மா நான் மனதார நம்பிதான் உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த தாயானவளுக்கு உன்னிடத்தில் இருந்து வேறு எதுவும் தேவையில்லை. நீ நிம்மதியோடு இருக்கிறாய் என்ற செய்தி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் போதும். அது ஒன்றை வைத்து உன் அம்மா நான் சந்தோஷமாக இருந்து விடுவேன். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா நான் தான் கஷ்டத்தில் இருக்கிறேன், தெய்வத்திற்கு என்ன கஷ்டம் வந்துவிட போகிறது என்று. நீ என்ன நினைத்தாலும் என் தங்கமே, என் பிள்ளை நீ வேதனையில் இருக்கிறாய் என்றாலே அந்த வேதனை எனக்கும் சேர்த்துதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை படுகின்ற வேதனை நிச்சயமாக நானும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பிள்ளை என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் உன் அம்மா நானும் உன்னுடைய கண்ணீரை கண்டு வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் என்று, என் பிள்ளையின் வாழ்க்கையில் விடுவு காலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தேன். நீ நினைக்கலாம், நீ தெய்வம் அல்லவா, நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையை மாற்றிவிடலாம், ஒரு நொடியில் என் வாழ்க்கையை தலைகீழாக உன்னால் புரட்டி போட முடியுமே, நான் ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து கொடுத்துவிட முடியுமே என்று. என் குழந்தையே, நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் எனக்குள் இருந்தாலும் என் குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் எல்லாம் மாறிவிடும் என்றால் வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய்? உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்க போகிறது? நானே எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்து கஷ்டங்கள் இல்லாமல் எதுவும் இல்லாத நிலைமைக்கு உன்னை ஆளாக்கிவிட முடியும் அல்லவா? என் தங்கமே, இது போல ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையில் நீ அதிசயங்கள் எதிர்பார்க்காமல் எல்லாவற்றையும் மெதுவாக நம் அம்மா அனுபவத்தோடு சேர்த்து நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மாவும் அதற்கான சூழ்நிலையை தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை பெறுகிறாயோ அத்தனை விரைவாக உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் சரியாகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அம்மாவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு என்னாலும் சந்தேகம் வராது. ஏனென்றால் நான் தான் உன்னை தினமும் கண்காணிக்கிறேன் அல்லவா, நான் உன்னோடு தினமும் பேசுகிறேன் அல்லவா, உன் மனநிலையை உணர்ந்து உனக்கு ஆறுதலை தந்து விடுகிறேன் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, நீ எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதிற்குள் வேதனைப்படாதே. இன்று ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் நிச்சயமாக உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் என்ன நடக்கும், அது எப்படி நடக்குமோ என்று பயந்து கொண்டு விடுகிறாய். ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைக்க விரும்புவதில்லை. என்ன நடந்தாலும்
நடந்தாலும் சரி, அது எப்படி நடந்தாலும் சரி, அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே. அதை எப்படி ஏனும் வெற்றி பெற்று விடலாம் என்று நீ மனதிற்குள் நம்பிக்கையை மட்டும் நினைக்காமல் இருந்து விடுகிறாய். அந்த ஒன்று மட்டும் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு இல்லாமல் போய்விடும். என் பிள்ளையே, கஷ்டகாலத்தை உனக்கு நான் முடித்து வைத்து விடுகிறேன். உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். அதன் பிறகு என் குழந்தை, நீ என்ன செய்ய போகிறாய்? நமக்கு எல்லாம் கிடைத்து விட்டது. வாழ்க்கையில் நாம் அடைந்த அத்தனை துன்பத்திற்கும் பதில் கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாய். சுயமாக இல்லை, என் பிள்ளைக்கு இன்னும் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்று முடிந்தால் அடுத்த பிரச்சனை என்று உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக துரத்தி கொண்டே இருக்கிறது. எல்லா நாளும் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்து நீ வாழ்க்கையில் எந்நாளும் கஷ்டங்களில் அதிகமாக துவண்டு கொண்டிருக்கிறாய். இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும். என்னதான் கிடைத்தாலுமே மனதிற்குள் திருப்தி இல்லாத நிலைமையை எல்லாருள்ளும் இருப்பது சகஜம்தான். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? ஒன்று உனக்கு ஆசைப்பட்டது கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டும் என்றால் அது உன் அம்மா, எனக்கு தெரியும். நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொண்டு வந்து உங்களின் கைகளில் கொடுத்து விடுவேன். அதனால் எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும். கிடைத்தது போதும். நம் தாயானவளுக்கு தெரியும் அல்லவா நமக்கு என்ன வேண்டும், அதை எப்பொழுது தர வேண்டும் என்று. அதை அவள் சரியான நேரத்தில் கொடுத்திருக்காள் என்பதை உணர்ந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத கவலைகளை நீ சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றிற்கும் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்து கொடுப்பாள் என்ற நம்பிக்கை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுத்தர காத்து கொண்டிருக்கிறது. இன்று மட்டும்தான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்து விடாதே. நாளை என்பது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. நாளை என்ன நடக்கும் என்பதை உன்னால் நிச்சயமாக கணிக்க முடியாது. அதனால் எல்லா நாளையும் எதிர்நோக்க வேண்டிய துணிச்சலோடு என் குழந்தை நீ இருக்க வேண்டும். இந்த நாளில் இப்படிதான், நாளைய நாள் அப்படிதான் என்று உன்னால் ஒருபோதும் நிர்ணயித்து விட முடியாது. எந்த நாளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நாம் கடந்து செல்ல வேண்டியது கட்டாயம் அல்லவா? சில நேரங்களில் நீ நினைக்கலாம், நாம் அவராக பிறந்திருந்தால் இப்பொழுது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று, வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்திருக்காதே என்று. என் குழந்தையே, நீ யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று தனித்துவமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை. அதை யாராலும் மாற்ற முடியாது. என் பிள்ளையே, நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டுமே தவிர நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் வேறு யாரிடமும் ஒருபோதும் அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்க்கின்ற மனநிலை வந்தால் கூட இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், அவர்களிடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதே. என் குழந்தையே, உன்னுடைய மனநிலை, உன்னுடைய மனது உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அதை நீ உணர வேண்டிய நேரம் மிக விரைவாகவே வரும். இந்த வாழ்க்கையில் நீ அடைய போகின்ற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய். கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இப்படியெல்லாம் நினைக்கிறாய். அப்படியானால் என் பிள்ளையே, தவறு உன் மீது அல்லவா இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்துவிடாது அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றையும் சரிசமமாக பார்க்க வேண்டும். எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் சகஜம்தான். இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அவற்றை கற்றுக்
கொண்டு நாம் சரியான பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ அவருக்கு இருக்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் நீ நினைக்க கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் நீ நினைப்பதே தவறான விஷயமாகும். உனக்கு கிடைத்ததை விட வேறு யாருக்கும் இது போன்ற ஒன்று கிடைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் குழந்தையே, எல்லாமே சந்தோஷமாக மாறிவிடும். இந்த வராகி அம்மா உனக்காக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷத்தை அடைகின்ற நாளை உன் அம்மா நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுது நீ மன நிம்மதி அடைவாய் என்பதை உன்னோடு இருந்து நானும் எதிர்நோக்கி காத்து கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா ஒரு நாளும் உன்னை விட்டு விலக நினைப்பதில்லை. யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, நீ கஷ்டப்படும் பொழுது யார் உன்னை விட்டு விட்டு சென்றாலும் சரி, உன் அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன். இந்த நிலையிலாவது நம்மை நம் தாயானவள் வைத்திருக்கிறாளே என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படாமல் எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது, இந்த சூழ்நிலையும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக கடந்து போகும் என்கின்ற மனநிலை உனக்கு இருந்து விட்டால் போதும். எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றியாக தான் இருக்கும். இந்த கஷ்ட காலத்தை நான் முடித்து வைத்து விட்டால் நிச்சயமாக என் குழந்தை அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி விடுவாய். இன்னும் அடுத்த வெற்றியை நோக்கி நீ பயணிக்க ஆரம்பித்து விடுவாய். எல்லாமே உனக்கு வெற்றியாக தான் மாறப்போகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன் வராகி உன்னோடு துணை இருக்கின்ற வரை உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வாழ்க்கையில் ஏற்படாது. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் அன்பு பிள்ளையே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் செல்ல குழந்தையே, நீ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இன்று இரவுக்குள் இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு விடுவாய். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் உன்னை நான் காண வரவில்லை என்றவுடன் என்னை தேடினாய் அல்லவா, நீ என்னை தேடுகிறாயா என்று அம்மா உனக்கு சிறு சோதனைகளை தான் வைத்து பார்த்தேன். என் பிள்ளையினுடைய அன்பினை நான் முழுமையாக இன்று புரிந்து கொண்டேன். உண்மையில் எத்தனை பேர் என்னை அவர்களின் தேவைக்காக தேடுகிறார்கள், எத்தனை பேர் மன ஆறுதலுக்காக என்னை தேடுகிறார்கள், எத்தனை பேர் அன்பிற்காக என்னை தேடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் சில நேரம் உன்னை காண வராமல் இருந்து பார்த்தேன். என் பிள்ளையினுடைய தவிப்பினை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த தாயானவள் உன்னை காணாமல் இருந்து விடுவேனா என்ன? இப்பொழுது இந்த தாயானவள் தருகின்ற அதிசக்தி வாய்ந்த வாக்கினை பெற்றுக்கொண்ட பிறகு உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வந்துவிடும். இந்த தாயானவள் இன்று உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி எதற்காக தெரியுமா? இந்த அதிசக்தி வாய்ந்த வாக்கு நாளைய இரவில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசய அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். என் தங்கமே, சில விஷயங்கள் உன்னை அதிகமாக பயம் காட்டும். சில விஷயங்கள் உன்னை இனிமேல் இந்த வாழ்க்கையை வாழவே கூடாது என்று விரட்டி அடிக்கும். எல்லா நேரத்திலும் அது அப்படியே இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. காலையிலிருந்து மாலை வரை பயந்து கொண்டு இருந்த ஒரு விஷயம் மாலை நேரத்திற்கு மனதிற்கு இதமான செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். இப்படி எத்தனை நாள் எத்தனை பிரச்சனைகளை என் பிள்ளை தாண்டி வந்திருக்கின்றாய். இது எல்லாம் உனக்கு சர்வ சாதாரணம் அல்லவா? எல்லாவற்றையும் கடந்து வந்த உனக்கு இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியாதா என்ன? அம்மாவை பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனைகளும் இல்லாத நல்ல மனநிலையோடு என்னை பற்றிய மிகப்பெரிய தெளிவு உனக்கு கிடைக்கும். என் பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே இந்த தாயானவள் நிறைந்து நிற்கின்றாள் என்பதை நீ புரிந்து கொண்ட நேரங்களில் எல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் உனக்குள் இருந்து தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளாக இருந்தாலும் அது உனக்குள் இருந்து வெளியேறிவிடும். உனக்குள் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் இனி நடக்கவே நடக்காது, முடியாது என்று நீ நினைத்த சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு வெளியேறியது.
என் பிள்ளையே, அப்படி அது எல்லாம் வெளியேறியதனால்தான் என்னவோ இப்பொழுதெல்லாம் என்னை காண நீ அடிக்கடி ஓடோடி வருகின்றாய். என் பிள்ளை, நீ உனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது என்னை நோக்கி வருவது போல உனக்கு நல்லது நடக்கும் பொழுதும் என்னை தேடி ஓடி வா. நான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நடத்தி கொடுக்கும் பொழுது என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றாய் அல்லவா? அப்பொழுதெல்லாம் உடனே ஓடி வந்து அம்மா இது எனக்கு நடந்து விட்டது என்று நீ சொல்லிவிடுகின்ற பட்சத்தில் நானும் சந்தோஷம் அடைவேன். அதற்காக இந்த விஷயம் நடந்தது என்று நான் அறியாமல் இல்லை. எனக்கு என் பிள்ளை ஓடி வந்து என்னிடத்தில் சொன்னால் அத்தனை சந்தோஷம். அப்படியானால் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகின்றதா? நாளைய இரவில் இந்த வராகியானவள் உன்னிடத்தில் நல்ல செய்தி ஒன்றினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன். நாளைய இரவில் இந்த தாயானவள் உன்னிடத்தில் நல்ல செய்தி ஒன்றினை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன். என் பிள்ளை சொல்ல போகின்ற நல்ல விஷயத்திற்காக உன் அம்மா உன்னை எதிர்நோக்கி நிற்பேன். நீ நாளை இரவு எனக்கு தீபம் ஏற்றும் பொழுது முழு புன்னகையோடு ஏற்ற வேண்டும். கவலைகள் ஒருபுறம் இருக்கட்டும், கஷ்டங்கள் ஒரு புறம் இருக்கட்டும், எல்லாவற்றையும் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு என்னை மட்டும் நீ உன் மனதிற்குள் முழுமையாக எண்ணிக்கொண்டு நீ எனக்கு தீபம் ஏற்றிப்பார். என் பிள்ளையே, நான் நடத்துகின்ற சில விஷயங்களினால் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்த அற்புத மாற்றங்கள் எல்லாம் நடந்தே தீரும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு பயம் வந்ததோ அப்பொழுதெல்லாம் நான் உடன் இருந்து உன்னை காப்பாற்றியதை மறந்து விடாதே. அதுபோலதான் எப்பொழுதும் மாற்றங்கள் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே உனக்கு வெற்றியினை நான் பரிசாக கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, எந்த ஒரு விஷயம் அன்று உன்னை பாடாய் படுத்தி எடுத்ததோ இப்பொழுது நினைத்தால் கூட நீ மறக்க மாட்டாய். என் தங்கமே, அந்த கஷ்டத்தை நீ நினைக்க வேண்டாம். ஆனால் அதிலிருந்து கிடைத்த அனுபவமோ, அதை யார் உனக்கு கொடுத்தார்களோ அவர்களையும் நீ மறக்க கூடாது அல்லவா? எத்தனை விஷயங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர்கள் தடங்களாக நின்றிருந்தார்கள் என்றோ நீ நல்ல நிலையை அடைந்திருக்க வேண்டியது. உன்னுடைய வெற்றியை அவர்களுடையதாக மாற்றி உன்னை அவர்கள் கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் பிள்ளையே, அப்படி உன்னுடைய கண்ணீரை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்த அவர்கள் இன்று அவர்கள் கண்ணீருக்கு ஆறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் அவரவர்கள் செய்கின்ற பாவத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்தவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் இப்பொழுது தன் கண்ணீரை உள்ளே அடக்கி வைக்க முடியுமா? அந்த கண்ணீரும் ஒரு நாள் வெளியே வந்துதானே தீர வேண்டும். என் தங்கமே, நிச்சயமாக நீ ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தேவை இல்லாததை எல்லாம் எண்ணி வருந்தாதே. யார் என்ன செய்வார்கள், யார் எதை கொடுப்பார்கள் என்றெல்லாம் எண்ணி நீ வேதனைப்படாதே. என் பிள்ளையே, எல்லாவற்றிற்குமே ஒரு மாறுதல் நான் வைத்திருக்கின்றேன். உனக்கு தெரியாத சில விஷயங்களை கூட நான் இப்பொழுது அறிந்து வைத்திருக்கின்றேன். அதுதானே உண்மை. அதனால் நீ அறியாத நேரங்களில், நீ எதிர்பார்க்காத நேரங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல அற்புதங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். என்னை நம்புகின்ற என் பிள்ளை, இனி ஒருபொழுதும் வேதனைப்படவே மாட்டாய். இந்த தாயானவள் உனக்கு செய்கின்ற விஷயங்களினால் இனி நீ எந்த சோதனை காலத்தையும் கடந்து விடலாம் என்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வைத்திரு. அம்மா கொடுக்கவில்லை, அம்மா கண்ணெடுத்து பார்க்கவில்லை, அம்மா தரவில்லையே, அம்மா ஏன் இப்படி இருக்கிறாள், இவள் என்ன கல்லா என்று நினைப்பதையெல்லாம் மறந்துவிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய், வெற்றியின் படி எத்தனை இருக்கின்றது என்பதை மட்டும் நீ உற்று நோக்கி பார்த்து கொண்டே இரு. மற்றவர்களை குறை சொல்வதை விடுத்து என் பிள்ளை எதை நோக்கி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை மட்டுமே இலக்காக வைத்துக் கொண்டு அதை நோக்கி சென்று கொண்டே இரு. நான் உன்னுடைய இலக்கை உன்னை அடைய வைக்கின்றேன். என் பிள்ளையே, நான் வருவது சாதாரண காரியம் அல்ல. வராகியை கண்டு பயந்த காலம் எல்லாம் மாறிவிட்டதல்லவா? அதற்கு காரணம் வராகி உன் தாய் என்பதை இப்பொழுதுதானே நீ புரிந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நான் வந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆறுதலும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர செய்திருக்கின்றது அல்லவா? இந்த மனநிலையோடு இனி நீ அடைய நினைப்பதை அடைந்து விடு.
உன் மனதை மாற்ற அங்கே ஏராளமான கூட்டம் காத்து கொண்டிருக்கின்றது. நான் கொடுத்திருக்கின்ற இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வெற்றி இலக்கை நீ அடைந்துவிட வேண்டும். எதிரிகள் எல்லாம் மூக்கின் மேல் கை வைத்து பார்க்கின்ற அளவிற்கு என் பிள்ளைக்கு வெற்றியை கொடுக்க உன் அம்மா நான் தயாராக இருக்கும் பொழுது உனக்குள் ஏன் தயக்கம் வருகின்றது? என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இந்த தாயின் வார்த்தைகளில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக மட்டுமே உனக்கு இது இருக்க வேண்டும். நீ இரவில் என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? நாம் இனிமேல் எதை நினைத்தும் வருந்தக்கூடாது. நமக்காக அவள் இருக்கின்றாள். யார் நம்மை கைவிட்டாலும் நம் தாய் நம்மை விட்டுவிட மாட்டாள் என்பதை மட்டும் தெளிவுபடுத்திக் கொண்டு உன்னுடைய உறக்கத்தை நல்லபடியாக எப்பொழுதுமே நீ எடுத்துச் செல்ல வேண்டும். எப்பொழுதுமே உனக்கு வெற்றியை பரிசளிப்பது என்னுடைய கடமை என்பதை நீ மறந்து விடாதே. நான் உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டேன். என் பிள்ளையே, நான் எங்கெல்லாம் உன்னை பற்றி நினைக்கின்றேனோ அங்கெல்லாம் உன்னுடைய கஷ்டம் ஒன்று உன்னை விட்டு நீங்கும். அந்த நேரத்தில் நான் இந்த தாயானவள் உனக்கு யாரேனும் ஒருவர் ரூபத்தில் உன் அருகில் நின்று கொண்டிருப்பேன். நீ என்னை உணர மறந்திருக்கலாம். ஏனென்றால் என் பிள்ளை அத்தனை கஷ்டத்திலும் அல்லவா இருந்து கொண்டிருந்தாய். கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி அருகில் இருக்கின்ற தெய்வத்தையே நீ பார்க்க மறந்து விட்டாய். இனிமேலும் இப்படி இருக்காதே. எல்லாவற்றையும் மனதிற்குள் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நீ நல்லதொரு எதிர்காலத்தை நோக்கி அதை நினைத்து கொண்டே இருப்பாயானால் எல்லாமே உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். நடக்கின்ற இந்த கஷ்டம் கூட ஏதோ ஒரு நல்லதை தான் உனக்கு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விடு. எல்லாமே உனக்கு வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எதையும் தவிர்த்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபராசக்தி.